நேற்று வரைக்கும் இந்தியாவோட எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே பதவி விலக வேண்டும் சொல்லி டெல்லியில அவ்வளோ மாணவர்கள் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம உண்மையாவே சுதந்திர இந்தியா, அதாவது ஜனநாயக இந்தியால தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு நமக்கே சந்தேகம் வருது. ஒரு பக்கம் பார்த்தா நேற்று நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுல இருந்தே சலசலப்பு, இன்னைக்கு கூட செயல்படல. இன்னொரு பக்கம் பார்த்தா சோனம் வாங்சுக் அவர்கள் 24 நாளா பட்டினி கிடக்கிறாரு. என் மாணவர்களுக்கு நீதி கிடைக்காம என் உடம்புல ஒரு ஊசி கூட ஏறாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா போராடிட்டு இருக்காரு. அப்புறம் 10,000 மாணவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில போலீஸ் கிட்ட தடியடி வாங்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு டெல்லியில? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க? இது பத்தாதுன்னு ஆல்ரெடி பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் எல்லாமே கிளம்பிட்டாங்க. அடுத்தடுத்து ஆப்படிக்கிறதுக்கு நிறைய வரிசையா வந்துட்டே இருக்கு. டெல்லி ஒரு சுவாரஸ்யமான களமா மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வெறும் செய்தி கிடையாது, நம்ம இளைஞர்கள் என்னை மாதிரி உங்களே மாதிரி நம்ம எல்லாத்த மாதிரியான இளைஞர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2075 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். We are united for truth. உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெல்லியில் என்ன வெற்றி நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக இந்த போராட்டம், எதுக்காக இந்த தடியடி, ஏன் மோடி அவர்களை பத்தி பேசுறாங்க, என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் பற்றி நம்ம போடுறது இது 3வது வீடியோ. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, 3வது வீடியோ. ஒரு விஷயமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி என்ன இருக்கோ ரியாலிட்டியாக யாருக்கும் சாதகமாக இல்லாமல் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மட்டும் ரீப்ளை பண்ண மாட்டேன், மற்ற நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எல்லாமே கரெக்டான முறையில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த போராட்டத்திலிருந்தே ஆரம்பிப்போம். எதுக்காக இந்த போராட்டம் நடக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் தெரியாம யாராவது இருந்தீங்கன்னா சொல்றேன். இந்த நீட் எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல நம்ம சொந்தம் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஒருத்தங்க இறந்து போனாங்கல்ல, அனிதான்னு சொல்லிட்டு, நீட் தேர்வுனால இந்த பாஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க மரணங்கள் இந்தியா ஃபுல்லா இந்த நீட் எக்ஸாம்னால ஏழை மாணவர்கள் அதிகமா பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்க பிரச்சனை, போயிட்டு இருந்த பிரச்சனை. பத்தாவதுக்கு இப்ப 2026 நடந்த நீட் எக்ஸாம்ல என்ன தெரியுமா ஆச்சு? கொஸ்டின் பேப்பரே வெளியில விட்டாங்க, லீக் ஆயிடுச்சு. அதை வாங்கினதெல்லாம் யார் தெரியுமா? காசு வச்சிருக்க பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டாங்க. ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயத்தை கவர்மெண்ட் மூடி மறைச்சலாம் ட்ரை பண்ணாங்க, பட் எப்படியோ வெளியில வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல ஏழை மாணவர்களுக்கு மன உளைச்சல் காலாயிருச்சு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி கோச்சிங் சென்டர்லாம் போய் படிச்சு அம்மா அப்பாலாம் நிலத்தை விற்று ஓவர் டைமில் வேலை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு நம்மளும் ஒரு டாக்டர் ஆக மாட்டோமான்னு எல்லாரும் கனவு கண்டுட்டு இருந்தாங்களே, நம்மளால டாக்டர் ஆக முடியலையே, நம்மகிட்ட காசு இருந்திருந்தா ஒருவேளை நம்மளும் கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதி பாஸ் ஆயிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து வெறுத்துட்டாங்க வாழ்க்கையை. என்னடா இந்த நீட்டுக்காக இப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 5வது முடிச்சதுலேருந்தே 6வதுலேருந்தே கோச்சிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சிடறாங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்றது அவனோட லட்சியமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் யாராவது முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் செத்துட்டான். அவனை வந்து கோச்சிங் கிளாஸில் போய் படிக்க வச்சு எப்போ 13 வயசுல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவன் டாக்டர் ஆகணும் அப்படின்றக்காக அவன் வாழ்க்கையே வந்து இதுக்காக ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறான். அப்படி வந்து இது பணக்காரனாக இருந்துட்டா கூட அவன் ஏதோ ஒன்று பண்ணிடுறான், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஏழை மாணவனா இந்த இடத்துல நினச்சி பாருங்க என்ன ஆகுதுன்னு. இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அவனால் அது எப்படி ஒத்துக்க முடியும்? சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, காசு வச்சிருக்க பணக்காரமானவன் ஒரு பணக்கார கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர்ந்து அவன் காசு இருக்குன்றனால கொஸ்டின் பேப்பரவே காசு கொடுத்து வாங்கி அதை வச்சு அவன் எழுதி பாஸ் பண்ணிடுறான். ஆனால் ஒரு ஏழை மாணவன்
என்ன பண்ணுவான், வீட்டில் சரியான மின்சார வசதி கூட இருக்காது, விளக்கு வச்சு படித்து டாக்டர் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அவங்ககிட்ட காசு இருக்காது, கோச்சிங் சென்டர் போக முடியாது. இருந்தாலும் தனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி நம்மளும் இன்னைக்கு டாக்டர் ஆகிடுவோம், ஜெயிச்சிருவோம், பாஸ் பண்ணிடுவோம், நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த எக்ஸாமில் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை அவனால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நடந்த 2026 நீட் எக்ஸாமில் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால தான் பல மாணவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா எங்கள் வாழ்க்கையே இதுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம், நீங்கள் ஈஸியாக நீங்கள் காசு பார்க்கணும் அப்படின்றக்காக கொஸ்டின் பேப்பரை வெளியில் விட்டுறீங்க, அப்போ நாங்களே என்ன தக்காளி தொக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோவம் வந்து தான் இந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ இதுக்கு ஆதரவாக தான் சிஜேபி, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு என்னன்னு தெரில அப்படின்னா இந்த பக்கம் ஐ பட்டனில் தரேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டினா யார், எதுக்காக தொடங்கப்பட்டதுன்றது எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். எல்லாரும் அதிகமாக பேசியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சிஜேபி கரப்பான் ஜனதா கட்சினா என்ன அப்படின்னு மாதிரி. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் வந்து உள்ள கலையறங்குறாங்க. அதுக்கடுத்து சோனம் வாங்சுக் அவர்கள், இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லடாக்ல ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக யாருன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நண்பன் படம் நடிச்சிருப்பாரு இல்லையா, ஹிந்தியில் 3 Idiotsன்னு சொல்லிட்டு அமீர் கான் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் எல்லாமே யாரை வந்து பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா இந்த சோனம் வாங்சுக் அவர்களோட அந்த ஸ்கூலு அந்த கேரக்டரை யார் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததுன்னா இவரை வச்சு தான். இவர் வந்து ஒரு கல்வி மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். கல்வியவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவர். இந்த மாதிரி உட்காந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, எளிமையாக புரியக்கூடிய வகையில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட ஒரு ஆங்கிளே புதுசு. இவர் அதுக்காகவே ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அந்த நண்பன் படத்தில் கடைசியில் ஒரு சீன்லாம் வரும் இல்லையா, மாணவர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டே இவர்கிட்ட இருந்து எடுத்தது தான். ஸோ அந்த மாதிரியான கல்வி மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கு, அக்கறை உள்ள பர்சன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் மாணவர்கள் நாட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு லடாக்ல இருந்து டெல்லி வந்து போராட்டம் பண்றாரு. சாப்பிடாம இன்னையோட 24 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. உண்மையா ஒரு இன்னும் தண்ணி தான் குடிக்கிறாரு, உப்பு தண்ணி மட்டும் தான் குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. டாக்டர் எல்லாமே ரொம்ப கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க, லோ ப்ரெஷர் வந்துடும், நீங்க கோமாக்கு போயிருவீங்க அப்படி இப்படின்னு வார்ன் பண்ணா கூட இவர் என்ன சொல்றாரு, என் மாணவர்களுக்கு நீதி கிடைக்காம நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஸோ அவரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் இங்கே ஐ பட்டனில் தரேன். யார் சோனம் வாங்சுக் என்னன்றது எல்லாமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன நடக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லையா, மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து மாணவர்கள் பண்ணுற போராட்டம், சிஜேபி கட்சியோட போராட்டம், சோனம் வாங்சுக் அவர்கள் இந்த பட்டினி இருந்து உண்ணாவிரதம்லாம் மேற்கொண்டு போராட்டம் பண்ணுறாங்களே, இது எல்லாத்தையுமே 3 வந்து முக்கியமான வழிமுறைகளை வலியுறுத்தி தான் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முக்கியமான காரணம் வந்து இந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி முதல் ரெக்வஸ்டே அவங்களுக்கு அதுதான். ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்களுடைய குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இழப்பீடு தரணும்ன்றத ரெண்டாவது கோரிக்கை வைக்கிறாங்க. மூணாவது கோரிக்கை என்னன்னா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவை போடணும். கல்வியோட சிஸ்டம் வந்து இந்தியாவில் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது 3 கோரிக்கையை முக்கியமாக வலியுறுத்தி தான் இப்போ வரைக்குமே இந்த போராட்டம் எல்லாமே டெல்லி தலைநகரில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்ல மாணவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு லாபமும் எதிர்பார்க்காம இதில் களத்தில் இறங்கின ஒரே ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா சோனம் வாங்சுக் அவர்கள். கிட்டத்தட்ட 17 நாளாக எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிடாம உண்ணாவிரதத்தில் இருந்தாங்க. 18வது நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெல்லி போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உடம்பு உங்களுக்கு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த போராட்டத்திலேருந்து அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்பயும் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு தீர்வு கிடைச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவருக்கு சப்போர்ட்டாக இவங்களுடைய மனைவி கீதாஞ்சலி அங்மோ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்த போகிறோம், அதாவது நேற்று சன்செட் சலோன்னு சொல்லிட்டு நடத்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரு இதில் இருப்பாருன்னு பார்த்தா இவரை தான் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்களே. அதனால் என்னாச்சு அப்படின்னா, இவரோட மனைவியான கீதாஞ்சலி அம்மா அவர்கள் நான் வந்து இந்த போராட்டத்தை முன்னே நின்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சோனம் வாங்சுக் அவர்களும் இதுக்கு நீதி கிடைக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே கைப்பட எழுதி ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே மாணவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு. ஸோ நேற்றுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த இடத்துல போராட்டம் போயிட்டே தான் இருக்குது. எக்கச்சக்கமான தடியடி நடக்குது. அமைதியான முறையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாணவர்கள் மேலே
கண்ணீர் புகை கொண்டு கல்வீச்சு வீசுறது, தடியடி நடத்துறது, யாருன்னு பார்க்குறதில்ல, ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்குறதில்ல, பொண்ணுன்னு பார்க்குறதில்ல, பையன் பார்க்குறதில்ல. நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன், இன்ஃபெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். குச்சி வச்சு குத்துறாங்க. அது வந்து பையன் பார்க்குறதில்ல, பொண்ணுன்னு பார்க்குறதில்ல, வேணும்னே வந்து நான் ஓடி போயிட்டுருக்கேன், காலை உள்ளே விட்டு கீழே உழு வச்சு இது பண்ணுறது. நிறைய பேத்துக்கு ரத்தம்லாம் வருது. ஸோ இது வந்து போராடுறது எல்லாமே மாணவர்கள், வேற யாரும் கிடையாது. இந்தியாவோட எதிர்காலம்னு சொல்லிட்டு நேற்று பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல, 56 வயசான ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் இளைஞர்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை பற்றி விமர்சிச்சாரு. அந்த மாதிரி யாரை நீங்கள் இளைஞர்கள்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இவங்க தான் இளைஞர்கள், இவங்க தான் உங்கள் நாட்டோட எதிர்காலம், இவங்க தான் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் ஆலை வந்துருச்சு, அப்புறம் வந்து இந்த விக்ரம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி ஸ்கைரூட் வந்து வானத்துக்கு ராக்கெட் அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்கள்னால தான் சாத்தியம், இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை, இளைஞர்கள் நம்ம நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ப்ரெஸ் மீட்டில் மோடி அவர்கள் பேசினாரே. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா என்ன? இத்தனைக்கும் அந்த மாணவர்கள் எல்லாமே எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. பிஜேபி இருக்காங்க. பிஜேபி ஆரம்பித்ததே எதுக்காக? இந்த மாதிரி கல்விக்கு எதிராக குரல் கொடுக்கணும். இந்த நடந்ததில் ஒரு வியாபாரம், நீட் வியாபாரம், அந்த வியாபாரத்துக்கு அகைன்ஸ்டாக குரல் கொடுக்கறதுக்காக உருவானதான் இந்த பிஜேபி. அது யாருக்கு அகைன்ஸ்டானா பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக தான். ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்காம தான் இதில் வந்து அது ஃபுல்லாக அதில் இருக்கிறதே மாணவர்கள் தான். ஸோ நேற்று இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து எல்லா மாணவர்களும் கையில் வந்து தேசிய கொடி தான், கட்சி கொடியோட கிடையாது, எந்த ஒரு கட்சி பேக்கப் கிடையாது, எல்லாமே ஸ்டூடெண்ட்டு. இந்தியாவோட தேசிய கொடி, அம்பேத்கர் அவர்களுடைய ஃபோட்டோ, பகத்சிங் அவர்களுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி தேச தலைவர்களுடைய ஃபோட்டோ கையில் எடுத்துகிட்டு தான் போய் அமைதியான முறையில் தான் போராடினாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமை. இது பார்த்தான்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக டெல்லியில் இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டாங்க, மெட்ரோ ஸ்டேஷனை கட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தடியடி, கண்ணீர் புகை குண்டு, இந்த மாதிரி போலீஸ்காரங்கிறவங்கெல்லாம் வந்து டெல்லியில் பார்த்தா நேற்று ஒரு அராஜக மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. மக்கள் வந்து கதறாங்க. இந்த செய்தி உங்களுக்கு எல்லா வீடியோ போடுறேன், பார்க்கவே நமக்கு கொடுமையாக இருக்குது. நிறைய வீடியோ இந்த வைலன்ஸ் காரணமாக என்னால் இங்கே போட முடியல. ஸோ நீங்கள் வேற எங்கேயா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னால் போட முடியல மட்டும் நான் சைடு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ கொடுமை டெல்லியில் மாணவர்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. இந்த இளைஞர்களெல்லாம் பார்த்தா மோடி அவர்களுக்கு தெரியலையா என்ன? ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. 110 பேருக்கு மேலே போலீஸ்காரங்களும் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 2 பேத்துக்குள்ளேயும் தடியடி கலவரம் எல்லாம் நடந்ததுனால. ஸோ சுச்சுவேஷன் வந்து இது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டைம் சுதந்திரம் வரக்கு முன்னாடி ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கண்ணை மூடிட்டு ஃபுட்டு தந்தாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. மோடி அரசாங்கம் இந்த மாதிரி போராடக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்க மேலே இந்த மாதிரி தடியடிலாம் நடத்தி வேணும்னே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் இன்டர்நெட்டில் அவ்வளோ வன்மையாக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நியாயம் கேட்கக்கூடிய மாணவர்களையே, அதுவும் தன்னோட சுதந்திர நாடுன்னு சொல்லக்கூடிய ஜனநாயக நாட்டிலேயே ஒரு தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணுறது எந்த வகையில் ஒரு மனித நேயம் சொல்லிட்டு பல அமைப்புகள் கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பிஜேபி அரசாங்கத்துக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஒரு கவர்மெண்ட் நல்லது பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு கெட்டது பண்ணுறாங்களோ அதையும் நம்ம கண்டிப்பாக விமர்சனம் பண்ணி ஆகணும். தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் சரியாக 3 வருஷம், 2029 தான் இருக்குது. நீங்கள் அடிக்கிறதெல்லாம் யாரை தெரியுமா? இந்தியாவுடைய எதிர்காலம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்தியாவோட எதிர்காலத்துக்கு இளைஞர்கள் தான் கை கொடுத்து தூக்கி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இவங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே, உண்மையாக சொல்கிறேன், நம்ம நாடு முன்னேறல, கீழே போயிட்டு இருக்கு. இந்தியாவோட இளைஞர்கள் இங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்க, உங்கள் அரசாங்கம் அவங்கள போட்டு ஏறி மிதிச்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே பதிலடி உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறாங்க. 2029 தெரிய தான் போகுது. நேற்று பார்லிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டே வெளியில் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள மட்டும் என்ன சும்மாவாக இருக்கும்? எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்த எம்பிக்கள், திமுக சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பச்சை கலர் துண்டு போட்டு இந்த மேகதானை அணை விவரம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது எதுனா இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான். சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு கடுமையான இதை வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. என்னன்னா 20 கொஸ்டின் பேப்பருக்கு மேலே லீக் ஆயிருக்கு எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீட் ஹையே சீட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு, நீட்னாலே சீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி இந்த போர்டு எல்லாமே பிடிச்சிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாடாளுமன்றத்தோட தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு, யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால அப்படியே ஒத்தி வச்சிட்டாங்க. இன்னைக்கும் செயல்படல. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மான்சூன் பார்லிமெண்ட்
பார்லிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாளுக்கு கண்டினியூஸாக நடக்கும். அதில் ஒரு நாள் ஒரு தீர்மானம் போட்டு நிறையா நல்லது எல்லாமே நடக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருக்கனால ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? பட் இன்னைக்கு 2வது நாள் இன்றைக்குமே நடக்கலை. நான் ஆகஸ்ட் 13 வரைக்கும் டெய்லியுமே நடக்கும். இவ்வளோ கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னதுக்கு 10க்கு பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் வேறு கிளம்பி வந்துட்டாங்க. எதனால் வந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விவசாயிகளுக்கு கோவந்துருச்சு. நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு நம்ம அறுவடை பண்ணி நம்ம மக்களுக்கு விற்கிறத விட்டுட்டு வெளிநாட்டு பொருட்கள்லேருந்து நீ வாங்கி என் நாட்டு மக்களுக்கு எப்படி விற்கலாம்னு சொல்லிட்டு நீ அனுமதி தரலான்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோவந்தனால டெல்லியிலேருந்து ஒரு விவசாய குரூப் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் பல ஸ்டேட்லேருந்து கிளம்பி போக தான் போகிறாங்க. ஸோ டெல்லி ஒரு போராட்ட களம்னு சொல்கிறத விட ஒரு போராட்ட நாடாகவே மாறிட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மோடி அரசாங்கத்துக்கு மேலே மக்கள் மேலே நம்பிக்கை சுத்தமாக குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன்? இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு? என்ன தான் கடைசியில் இதுக்கான கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த பிஜேபி கட்சியினை சார்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் ப்ரொட்டஸ்ட் அமைதியாக போகிற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னமும் கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு. வைஃபர்மி இந்த பிரச்சனைக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா விரைவாக அரசாங்கம் ரொம்ப சீக்கிரமாக என்ன நடந்தது, யார் இதுக்கு காரணம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக விசாரித்து தண்டனை கொடுத்து அவங்க கேட்குற கோரிக்கைகள்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் ஒரு நியாயம் கிடைக்கும். அது வரைக்கும் நாளைக்கு இப்போ வரைக்கும் நம்ம வேற வீட்டு பிள்ளைக்கு நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அனிதா மாதிரி நம்ம ஊர் பிள்ளைக்கோ இல்லை நம்ம வீட்டு பிள்ளைக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா மட்டும்தான் நம்ம இதை பற்றி கேர் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ நம்மளும் இந்த சமயத்தில் இந்த மாணவர்களோட சேர்ந்து நிற்கிறது தான் நல்ல விஷயம். இது இளைஞர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். வேற யாருக்கும் நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க. நாளைக்கு நமக்கும் நடக்கும். ஸோ இப்போவே இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்திட்டு நம்மளும் இதுக்கு குரல் கொடுக்கறது தான் சரியான விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்களே, இந்த விஷயம் சரியா தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும்ன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்களே, இந்த விஷயம் சரியா தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நான் வேற என்ன டாபிக்ல வீடியோ பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங் கூட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2075 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங் கூட ஜாயின் பண்ணி தெரியாதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பை.